ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் ஆடியோ லான்ச்சில் இப்போ எல்லாம் இருக்கோம். என்னன்னா, இந்திய ஆடியோ லான்ச் வரலாற்றில் முதல் முறையாக ஃபங்க்ஷனுக்கு நடுவுலயே ஒரு பார்ட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடியா பண்ணி. சரி, ஏன் சார் இப்படி பண்றீங்க நீங்க? இல்ல, நிறைய படம் வரதுக்கு முன்னாடி சக்சஸ் பார்ட்டி நடக்குது. சோ இது ஒரு ஆடியோ லான்ச் ரிலீஸ் ஆன அன்னைக்கே நடக்குது. ஆஃப்டர் பார்ட்டி கூட்டி போவாங்க சார். அதான் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் பழசாயிடுச்சுன்றதுனால இதுக்கும் மேல வந்து ஒரு ஹோஸ்டா நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க. ஒரு 2 மினிட்ஸ் ரிலாக்ஸ் நோ, ஐ வில் நாட் கோ. சரி, நீ எப்படி இருந்தாலும் அவங்களை காப்பாற்ற முடியாது சிவா உன்னால. ஆமா, ஓகே, நீங்க என்னதான் கஷ்டப்பட்டாலும் அவங்களை காப்பாற்ற முடியாது. நீங்க என்கிட்ட எல்லா கதையும் அதனால என்ன பார்ட்டி அப்படிங்கறத சொல்லிடலாம். நீங்க பண்றது நியாயமா இருக்கா? நீங்களே சொல்லுங்க. எங்க போனாலும் ஆல்ரெடி உங்க மேல கம்ப்ளைண்ட். சும்மா இவங்க வந்து வேலை பார்க்காம பார்ட்டி பண்றாங்கன்னு. இங்க நடுவுல வந்து ஃபங்க்ஷன்ல பாதியில வந்து இங்கேயும் பார்ட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன பார்ட்டி? இல்ல, இந்த படத்துக்கு கண்டிப்பா திருவிழா இடம் வைக்க முடியாது. கண்டிப்பா வைக்கலாம்னா உங்க லைஃப் ஸ்டோரி ஏதாவது இருந்தா இதுக்கு பார்ட்டி நான் ஆக்சுவலி நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலா இந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியமான டைட்டில். உலகத்துக்கு முக்கியமான டைட்டில் பார்ட்டியா? இப்போ நீங்க டிடிஎல், ஆமா டிடிஎல்ஜே அப்படின்னு நமக்கு தெரியும், தில்வாலே தில்வாலே. அந்த மாதிரி பார்ட்டிக்கு வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஜிஜிஎஸ்ஆர் இதை நாங்க சுருக்கி அப்படின்னா வச்சுக்கோம். அது உங்களுக்காக தான் சொல்றது. பார்ட்டி அதுல வர பி வந்து பீஸ்ஃபுல். இந்த உலகத்துல வந்து இதுக்குமே அமைதி இருக்கணும்ட்டு அதை பிக்காக வச்சிருக்காங்க. அது ஏனா அன்பு, ஏ ஃபார் அன்பு. ஏன்னா பீஸ் அண்ட் லவ் இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்த வார்த்தை ஆர் ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட் உண்மையை எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். இப்போ நாங்கள் மூவி இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். எங்கள் ப்ரொடியூசர் ரெஸ்பெக்ட் பண்ணி இதுக்காக தனியாக ஒரு பார்ட்டி நாங்கள் வைக்கல பண்ணோம். இந்த ஃபங்க்ஷன்லேயே வச்சுட்டு ஸோ பெரியவங்களே ரெஸ்பெக்ட் பண்ணணும். டீ வந்து ஒன்றும் இல்லை. டீ இஸ் வெரி குட் ஃபார் யர் ஹெல்த். அப்புறம் முக்கியமாக இது வச்சது காரணம் என்னன்னா, டீ வந்து எல்லாரும் காலையில் எழுந்து டீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் இப்போ நிறைய பேர் வந்து அவங்க வந்து ஆம்பிஷன் இருக்கணும், இந்த வருஷத்துல வந்து ஒல்லி ஆகணும் அப்படின்னு 6 பேக். எங்க டீம் எல்லாருக்கும் வந்து காலையில இருந்து டீ சாப்பிடணும் அப்படின்ட்டு. ஸ்கூலுக்கு அப்புறம் இது காலையில எழுந்ததே கிடையாது. ஸோ பிரேம்ஜி ஏன்டரா மட்டரா இது வரைக்கும் காலையில எழுந்ததே கிடையாது. ஸோ டீ இஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த். Why unnecessary things happening in this world? நம்மளாம் சந்தோஷமா இருக்கிறது தான் இந்த லைஃபே. ஸோ அதனால தான் பார்ட்டி. இதுக்கு மேலே சத்தியமா ஹெல்ப் பண்ண முடியாது. தேங்க்யூ சிவா, தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. சந்தோஷமா இருக்கு. அதாவது வந்து சரோஜாக்கு அப்புறம் நான் வந்து சிவா சாருக்கு வந்து இந்த படம் பண்றோம். நாங்கள் ஏதோ சரோஜா பேர் தான் எல்லாருமே. ஸோ முதல் முறையாக வந்து ரொம்ப சந்தோஷமா ரொம்ப பெருமையா இருக்கிற விஷயம் வந்து சத்யராஜ் சாரோட நான் ஒர்க் பண்றது தான். சார் சத்யராஜ் சார் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். ரொம்ப வெங்கட் பிரபு கிட்ட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான் பண்ணேன். எனக்கு இந்த படத்துல நல்ல கேரக்டர் வேண்டாம்ல கேட்கல. ரம்யா கிருஷ்ணன் நான் மேடைக்கு வர சொன்னேன். ஏன்னா விண்டேஜ் இல்ல, ஆனா ரொம்ப நீங்க நல்ல விளக்கம் சொன்னீங்க பார்ட்டிக்கு. பார்ட்டின்னு நான் வந்து நம்ம டி சிவா சாருடைய சொந்த ஒரு கோபிச்செட்டி பாளையம். அங்க நிறைய நானும் மணிவண்ணன் சாரும் நிறைய படம் எடுத்திருக்கோம். நாங்க அந்த மாதிரி ஒரு டீசென்டான பார்ட்டியா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். பட் இது கொஞ்சம் வேற மாதிரி பார்ட்டியா இருக்கு. இது உலக நன்மைக்காக. அது அந்த பார்ட்டிங்கிறத கேட்டோடனே எனக்கு வந்து அந்த நாள் ஞாபகம். இந்த படத்துக்கு சரியான மியூசிக் டைரக்டர், ஏன்னா பாட்டில் அடிக்கிருக்காங்க. அது வந்து அதுக்கு சரியான மியூசிக் டைரக்டர் அப்படின்னா அது பிரேம்ஜி தான். So I would like to call Premji on stage. You know, he's been assisting me musicல. ரொம்ப அவருக்கு ஆக்சுவலி மியூசிக் பண்ணதை ரொம்ப பிடிக்கும். பட் தெரியாமல் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்புறம் நான் வந்து புஷ் பண்ணி நடின்னு சொல்லி எல்லாம் வந்து அப்படியே ஆரம்பிச்சது தான் ஒரு விஷயம். அண்ட் என்னோட லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் எனக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர், பிஜிஎம் ஸ்கோர்லாம் வந்து பாதி இவர் தான் பண்ணுவார். 2 படம் வரும்போதே ஒரே டைமில். ஸோ கிளாஷ் ஒர்க் எல்லாமே. ஸோ அதுக்கு
ஐ திங்க் சின்ன கேள்வி இருக்கு. கேள்விக்கு முன்னாடி என்னன்னா ப்ளீஸ் ஒருத்தர பிரிஞ்சு கை தட்டுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் 6 மணிக்கே சாயந்தரம் எழுந்துட்டான். ஜெனரலாக அவன் ஏந்துக்கிற டைமே வேற. அது ரொம்ப க்ளோஸாக இருக்குங்களுக்கு தெரியும். சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே சார், ஒரு கேள்வி. ஏன்னா சென்னை 28லேருந்து நான் வந்து இவரோட நடிச்சிருக்கேன். நீங்கள் வந்து அந்த படத்துலேருந்து அன்னைக்கு இருந்த ஒரு பெரிய ஹீரோ நீங்கள் தான். யுவன் சங்கர் ராஜா பேர் தெரிஞ்சு தான் நாங்களாம் வந்தாங்க. இன்னைக்கும் இவர் படம் அப்படின்னா நீங்கள் தான் ஹீரோவாக இருக்கீங்க. தேங்க்யூ. ஆனால் எதுக்காக இந்த படத்தில் பிரேம்ஜி ஏன் விட்டீங்க நீங்கள்? ஆக்சுவலி எங்களுக்குள்ள ரொம்ப ஒரு பெரிய டீல் இருந்தது. அது எல்லாம் லாட் ஆஃப் இன்டர்வியூஸ்லேயே சொல்லியிருக்கோம். பிரேம் எந்த படத்தில் நடிக்கலையோ அந்த படம் வந்து அவன் மியூசிக் பண்ணலாம் அப்படின்னு நாங்களே பேசி வச்சிருந்தோம். ஸோ இந்த படத்தில் நடிக்கலை அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் எவ்வளோ சந்தோஷம் பண்ணுறேன் எல்லாருக்கும் உடனே. இதில் வந்து மியூசிக் பண்ணுறாரு. அண்ட் இது நாங்களே பேசி வச்சது தான். ஆக்சுவலி ஆஸ் அ பிரதர் ஐ வாண்ட் ஹிம் டு be successful in music also. ஏன்னா இந்த blood இது வந்து I want him to prove. So I hope he's going to rock. பிரேம், இந்த படத்தில் நீ மியூசிக் பண்ணுற? மியூசிக் பண்ணுறேன். நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்கள் அண்ணன் படத்தில் நான் நடிக்கலை அப்படின்னு. ஆனாலும் மியூசிக் பண்ணுறதுனால சில பேர் திட்ட தான் செய்வாங்க. யுவன் ஃபேன்ஸ் யாரும் என்னை திட்டாதீங்க. இது எங்களுக்குள்ளே நாங்கள் பேசி வச்சுட்டு எப்போ நான் நடிக்கலையோ அப்போ மியூசிக்கு அப்படின்னு நாங்கள் வந்து சென்னை சரோஜா டைம்லேயே பேசி வச்சுட்டு பண்ணுறது தான். ஸோ இப்போ தான் கம்போசிங்லாம் ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே போயிட்டுருக்கு நல்லபடியாக. சிவாங்களுக்கு தேங்க்ஸு மியூசிக் சான்ஸ் கொடுத்ததுக்கு. மற்றபடி எல்லாம் கடவுள் பார்த்துப்பார். தேங்க்யூ. ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா வந்து இதே அரங்கத்தில் தான் வந்து சிவா சார் வந்து அரவிந்தன் படத்தில் யுவன் சங்கர் ராஜாவை லான்ச் பண்ணார். ஸோ இதே இடத்துல தான் அது வந்து இவ்வளோ வருஷம் கழிச்சு வந்து ஆக்சுவலி பிரேம்ஜி ஒரு ரீலான்ச் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் நாங்கள் வந்து ஆக்சுவலி தமிழ் தெலுங்கு ரெண்டுத்துலேயுமே பண்ணுவோம். ஏன்னா வந்து ஹீரோயின் அவங்க இருக்கும்போது தெலுங்குல பெரிய பிஸ்னஸ் இருக்குது எங்களுக்கு. சத்யராஜ் சார் மேடம் இருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருமே வந்து எல்லா லாங்குவேஜஸ்க்குமே வந்து தெரிஞ்சவங்க. ஸோ தமிழ் தெலுங்கு பண்ணுறோம். The whole film is going to be shot in Fiji. So Film Fiji ரொம்ப நன்றி. Thank you Film Fiji. இங்க போய் ஷூட்டிங் பண்ணுங்க ஒழுங்கா. ஓகே, ஷூட்டிங் மட்டும் தான் பண்றோம். ஸோ ஒரு வார்த்தைகள் எல்லாரும். அதுக்கு முன்னாடி ஜெமினி கணேசன் சூரியராஜனை பற்றி நான் பேசியிருந்தோம். ஏன்னா நான் வந்து படம் பார்த்துட்டேன். நானும் அதர்வாலாம் சேர்ந்து படம் பார்த்தோம். ஆக்சுவலி வந்து ஒரு சென்சார் காப்பி தான் பார்த்தோம். நான் இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி ஒரு படம் பார்த்ததே இல்லை. அவ்வளோ சூப்பரான ஒரு ஃபிலிம். செம்ம என்ஜாய் பண்ணேன். அதுவும் அதர்வா சூரி காம்பினேஷன் கிளி. சூரிகிட்ட சொல்லிட்டே இருப்பேன் நான். சூரி இருக்காரா தெரியலங்க. தான் சூரி இருக்காரு. சூரிய ஃபேன் ஃபாலோயிங்கிறது தெரியும். நானும் சூரியும் வந்து அஜித் சாரோட ஜி படத்தில் தான் நடித்தேன். ஸோ அதே நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இப்போ இந்த படத்தில் வந்து இந்த காம்பினேஷன் அது பெஸ்ட்டு. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான். இந்த கிளைமேக்ஸில் நான் விழுந்து நீங்கள் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. மியூசிக் பெரிய ப்ளஸ்ஸு. டைரக்டர் சார் கிழிச்சிட்டாரு. எக்ஸ்ட்ராடனரி ஒர்க்கு. அதர்வா சொல்லவே வேணாம். அதர்வாஸ் ஐ திங்க் திஸ் வில் பி அ வெரி குட் கமர்ஷியல் பிரேக் ஃபார் அதர்வா. அண்ட் ஆல் த ஹீரோயின்ஸ் were wonderful in the film. மியூசிக் எல்லாருக்குமே. ஸோ ஜஸ்ட் கண்டிப்பாக இந்த படம் தியேட்டரில் போய் பாருங்கள், ஃபேமிலியோட பாருங்கள், செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். முதல்ல இந்த ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சிவா சாரனுடைய 25வது வருஷம் இது. ஒரு சுயநலத்தோட இந்த ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். ஏன்னா முதல் காரணம் வந்து சிவா சார் ப்ரொடியூசர், அதர்வா ஹீரோ. நிறைய அப்பா பற்றி பிரச்சனை ரொம்ப ஃபீல் ஆகிடும், அதனால வேண்டாம். இன்னொரு முக்கியமான காரணம் ஜெமினி கணேசனும் சுருளிராஜனுங்கிற இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடை அப்படின்னு வெங்கட் பிரபு சொல்லிட்டாரு. இது ஜெயிச்சிருச்சுன்னா இதே ஸ்டைல்ல நிறைய டைட்டில் வைப்பாங்க. அப்ப ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சத்யராஜன் கவண்டமுடியும்னு கூட ஒரு டைட்டில். பாருங்க எவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்குல்ல. நிச்சயமா இந்த படத்தினுடைய வெற்றிக்கு சிவா சார் இப்பவே டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுங்க, சத்யராஜனும் கவண்டமுடியும். அதனால இப்போ வந்து வெங்கட் பிரபு சொன்ன மாதிரி இந்த படத்தை வந்து தெலுங்குல இல்ல, அநேகமா பாகுபலி சைனால எல்லாம் நல்லா ஓடுதுன்னு நினைக்கிறேன். அதனால ஹிந்தி
சைனீஸ். ஆமா, ரம்யா கிருஷ்ணன் இப்ப சைனால பேசி டப் பண்ணி வந்திருக்குது. ஆனா உன் அளவுக்கு அந்த வாய்ஸ் யாரு டப் பண்ணாங்கன்னு தெரியல. நல்ல போல்டு வாய்ஸ், அமரேந்திர பாகுபலி அந்த மாதிரி இருக்கு. சைனால டப் பண்ண பொண்ணு வந்து அமரேந்திர பாகுபலி அந்த மாதிரி. சிவா சார் பல லாங்குவேஜ் டப் பண்ணிடலாம் நீங்க. வாழ்த்துக்கள். பார்ட்டி ரொம்ப வெயிட்டிங். அப்போ அப்படியே கொஞ்சம் இளமை திரும்ப இருக்கு இந்த படத்தில் நடிக்கல. வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். இதுல ஜெமினி கணேசன் சூரியராஜன் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். படம் பெரிய ஹிட் ஆகும். And all songs எல்லாம் it's very evident. And பார்ட்டி கன்சர்ட் வரைக்கும் நாங்க அங்க பிஜி போயிட்டு பார்ட்டி பண்ணிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுவோம். அப்புறம் ஆடியன்ஸும் தியேட்டர் வந்து பார்ட்டி பண்ணுவாங்க. பாக்ஸ் ஆஃபீஸ்லயும் பார்ட்டி பண்ற அளவுக்கு வசூல் இருக்கணும். That's all. இதுவே என் கட்டளை. பிஜில போய் ஷூட் பண்ண போறோமா பார்ட்டி பண்ண போறோமா எனக்கு சத்தியமா தெரியல. பார்க்கலாம். அண்ட் ஆல் தி பெஸ்ட். பார்ட்டியோட ஷூட். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெமினி கணேசனும் சூரியராஜனும் பற்றி பேசுகிறேங்க. ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் சிவா சார் அண்ட் இமான், த ஹீரோ ஆஃப் டுடே. Thank you so much. My second favorite song in my career for sure. I can't stop singing it. I'm so proud of the song. I keep playing it for everybody. Thank you so much, Iman. And coming to the party, the after party, menu is in Fiji. Venanu vaanga paarenga. We'll be partying. You can come and watch us. Thank you. First of all, congrats. அதர்வான்னு சொல்றதோட விஜய்னு சொல்லணும். ஏன்னா எனக்கு ஸ்கூல்லேருந்து நிறைய காமன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேடை தான் ஆனால் வந்துட்டு இன்னைக்கு மீட் பண்ணுறதுக்கு அமைஞ்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகணும். அண்ட் டு த என்டையர் டீம், ஜிஜிஎஸ்ஆர் டீம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சிவா சார். இந்த மாதிரி ஒரு பெரிய டீம், பெரிய பார்ட்டியில் நானும் இருக்கேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஜெமினி கணேசன் அண்ட் சிரலி ராஜன், தட் ஃபிலிம், த ஹோல் டீம். அண்ட் சாங் அண்ட் ட்ரெய்லர் இஸ் வெரி நைஸ். And first of all, first thanks to Venkat Prabhu sir. So thank you so much for trusting me and giving me this role. And congratulations for Premji as well. And I have watched Bahubali. Bahubali kapra na ninnittu na pesren na avarkitta work pandren indha padathula na dream la kuda nenikala. And I'm so happy and part of this film sir, Satyaraj sir and Ramya Krishna ma'am. And many times in the paper la vandu na Ramya Krishna ma'am madri irukena nariya peru sollirukanga. And thank you so much for that, all press and supporting me till now. And all my co-star Regina, Nivedita and Sampath sir, thank you so much. And definitely in the party vandu neenga disappoint panna maatadu. It's a celebration and hopefully we are all going to entertain you guys. And thank you so much for your love and concern. And Shiva sir, and you're doing great job. And congratulations for Gemini Ganeshan's film. And thank you so much for all the audience. எனக்கு லைஃப்லேயே ரொம்ப சந்தோஷமான படம் சொன்னால் அது சரோஜா, சின்னமாப்பிள்ளை. அந்த வரிசையில் எனக்கு இன்னொரு சந்தோஷமான படம் கிடைச்சிருக்கு, ஜெமினி கணேசனும் சூரியராஜனும். நான் வந்து இந்த மேடையில் வச்சு தான் வந்து யுவன் சங்கர் ராஜாவை அறிமுகப்படுத்துகிற இந்த இடத்துல என் லைஃப் லாங்காக வந்து ராஜா சார் சொல்லும் போதே என்கிட்ட சொன்னார், உனக்கு வாழ்க்கை பூரா ஒரு பெருமை இருக்கேன் அவனை அறிமுகப்படுத்துறதா அப்படின்னு சொல்லுவார். சொல்லி தான் நான் அவனுக்கு அந்த பர்மிஷன் கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கும் எனக்கு ஒரு பெரிய பெருமை யுவனை இன்ட்ரடியூஸ் பண்ணேன்ட்டு. அதே மாதிரி இந்த மேடையில் வைத்து ஜெமினி கணேசன் சூரியராஜன் டைரக்டர் இளவரசியை அறிமுகப்படுத்துறதுல நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். நிச்சயமாக என் வாழ்க்கை முழுவதும் அது ஒரு பெரிய பெருமையாக இருக்கும். இளவரசோட அறிமுகப்படுத்துறது இந்த இவ்வளோ பேர் முன்னாடி அதை சொல்லிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் நான் திருப்பியும் வெங்கட்கோட ஒர்க் பண்ணுறது இந்த டீமோட அது என் லைஃப்பில் ரொம்ப ஆசை. சத்யராஜ் சார் கூட ஒர்க் பண்ணணுன்ட்டு. அதனால் அவர் சார்போட பண்ணுறதுலேயும் ரம்யா மேடம் எல்லாரும் கூட ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் யுவன், உன்னோட கெசர் நீ வந்து உன் தம்பி இங்கே வந்து அறிமுகப்படுத்தி அவனுக்கு அங்கீகாரம் கொடுத்ததுக்கு யாராலும் தேங்க்ஃபுல் டு யூ. மொத்த டீமுக்கு நன்றி. பார்ட்டி வந்து ஒரு டெஃபினட்டாக நாங்கள் வந்து ஃபிஜியில் போயிட்டு ஃபுல் ஃபிலிம் ஷூட் பண்ணுறோம். அதை பற்றி நான் என்னோட ப்ரொடியூசர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அது என்ன சிஸ்டம்லாம் அதெல்லாம் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ப்ரொடியூசர்ஸ். அந்த ஒரு நல்ல படமாக எடுத்துகிட்டு வருவோம். சத்யராஜ் சார்லாம் ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு உண்மையாலுமே ரொம்ப வந்து அவர் நிறையா படங்கள் வந்து பண்ணவே இல்லை. எவ்வளோ பாகுபலி 2க்கு அப்புறம் வந்து அவ்வளோ ஆஃபர்ஸில் அவர் 2 படம் தான் கமிட் பண்ணியிருக்காரு. 2 படத்தில் ஒரு படம் வந்து வெங்கட் பிரபுவோட படம்.
வெங்கடபுரம் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு அந்த ஸ்கிரிப்ட் மேலே பண்ணியிருக்காரு. உங்களுக்கு எல்லாரும் நல்ல படம் தருவோம். இங்கே வந்த மொத்த டீமுக்கும் என்னுடைய நன்றி.